தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த வார்த்தையை தூரத்தில் சமீபத்தில் கவனிக்கிறவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிபதியாக இருப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் நீங்கள் அதில் மத்தேயு 25:14-15 வாசிச்சிங்கன்னா, அவனுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்றபடி ஒருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 2 தாலந்து ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்து தூர தேசத்துக்கு போகிறார். போயிட்டு வந்து அவங்ககிட்ட கணக்கை விசாரிக்கிறார். இந்த 5 வாங்கினவன் 10 ஆக்குகிறான், 2 வாங்கினவன் 4 ஆக்குறான். ஆண்டு அவங்கள பலே உண்மையும் உத்தமமான வேலைக்காரர்கள், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால அநேகத்தின் மேல் உங்களை அதிபதியாக ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மக்கிட்ட எப்படி என்ன எதிர்பார்க்குறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் அதிகமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல, கொஞ்சம் உண்மை இருக்கணுமா. இந்த கொஞ்சம் உண்மை நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அநேக நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகளிடத்தில் பரிசுத்தவான்களிடத்தில் உண்மை இல்லாமல் போய் விடுகிறது. நாம் பிறருடைய சொத்தையோ அல்ல பணத்தை பார்த்த உடனே நாம் மனம் மாறி என்ன ஆயிடுறோன்னா, அவங்களோடு சேர்ந்து நாமளும் உண்மை அற்றவர்களாக மாறி போகிறோம். அதனால தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் என்ன ஆகிறது இல்லைன்னா நிறைவாகிறது இல்லை. நம்ம பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, அதிகமாக விதைக்கிறோம், கொஞ்சமாக இருக்கிறோம். அதிகமாக விதைத்து கொஞ்சமாக அரை கட்டி கொண்டு போகிறோம். ஏன்னா நம்ம உண்மை இல்லாததுனால கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, ஆசீர்வதிக்கிறதில்ல. ஆகையால் இந்த 2024 கடந்து 25 வந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுக்கு முன்பாக தீர்மானம் பண்ணிவிட்டு தேவனுக்காக வாழுங்க. ஒருவேளை நம்ம உண்மையாக நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்ப்பார்கள், பகைப்பார்கள், நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை பலவிதமான தூஷணமான வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்காக நாம் இவைகளெல்லாம் சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நம்ம எப்போ தேவனுக்காக வாழணும் நிற்கிறோமோ, அப்போ கண்டிப்பாக நம்ம நேசித்தவங்களாம் நம்மளை விட்டு விலகுவாங்க, நம்ம நேசித்தவங்களாம் நம்ம பகைப்பாங்க. ஏன்னா நம்ம உண்மையாக இருக்க விரும்பும்போது நம்ம கூட அநேகர் இருக்க விரும்ப மாட்டாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உண்மையாக இருங்க. கண்டிப்பாக நான் தைரியமாக கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றி உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், உண்மையாக இருக்கிறவன் உண்மையாக இருக்கட்டும்னு வேதம் சொல்லு. அநியாயம் செய்கிறாங்களா, செஞ்சுன்னு போட்டோம். நம்ம ஒத்து போகாமல் நம்ம என்ன பண்ணலாம், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல தேவனுக்காக நிற்போம். கண்டிப்பாக நம்முடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றா வைப்பார். இந்த 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் எப்படி வேணாலும் வாழுவேன்னு சொல்லாமல், நான் இப்படி தான் வசனத்தை கேட்டபடி என்னை வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில்
மத்தேயு 24:47 வாசித்து பாருங்க. யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவனை திரும்ப சொல்லுவார், என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசிங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். தேவன் உண்மை உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறார். ஆகையால் அது சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் நம்பி கொடுத்துட்டாங்களா அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும். நான் தைரியமாக சொல்கிறேங்க, நான்லாம் விசுவாசியாக வளர்ந்து வந்து இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் தேவனுக்கு பிரியமாக உண்மையும் உத்தமமாக செஞ்சேன். அப்படி செஞ்சதுனால தான் கர்த்தர் இன்னைக்கு விசுவாசியாக தொடங்கின என் வாழ்க்கையை ஊழியக்காரனாக 38 ஆண்டுகள் ஊழியம் செய்ய பலருக்கு பட்டணத்திலும் தேசத்திலும் பல தேசங்களில் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம உண்மையாக இருந்தோன்னா கண்டிப்பாக தேவன் நம்மை உயர்த்துவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் உண்மையாக இருந்தார், கர்த்தர் அவரை உயர்த்தினார். பாவம் செஞ்சுருந்தாருன்னா, ஒத்து போயிருந்தாருன்னா போர்த்திபா வீட்டில் வேலைக்காரனாகவே இருந்திருப்பார். என்னங்க, இன்னொருத்தனுடைய மனைவியோடு கள்ளத்தொடரு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பார். ஆனால் அவர் அப்படி வாழாமல் அவர் எஜமானுக்கு உண்மையாகவும் தேவனுக்கு பயந்ததுனால அவர் மேலே செய்யாத தப்புக்கு செஞ்சாங்கன்னு நிந்தையை சுமத்தி சிறைக்குள்ள அனுப்புனாங்க. ஆனால் கர்த்தர் அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருந்தார். கொஞ்ச காலத்தில் அவரை உயர்த்தி எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இந்த கால வேளையில் தேவ சன்னிதானத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. ஆள் பார்த்தாலும் பார்க்காம போனாலும் சிங்காசனத்தில் தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் கண்டிப்பாக நம்முடைய என்னங்க மனுஷ முகத்தை பார்க்குறான், தேவன் உள்ளத்தை பார்க்குறார். அவர் உள்ளத்தை பார்த்து ஏற்ற பலனை நமக்கு தருவார். இந்த வருஷம் நீங்கள் உண்மையாக கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிபதி ஆக்குவேன் என்று சொன்ன நீர் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், இழந்து போன நன்மைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ளட்டும். எங்கே விழுந்தார்களோ அங்கே எழுந்து நிற்க சத்துருக்களுக்கு முன்னால் பந்து ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. நான் தான் ஒரு நன்மை குறையில்லாமல் அன்றோட மன விருப்பத்தின்படி அவளை ஆசீர்வதியும். அதோடு கூட அன்று விசேஷமாக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு தெய்வீக சமாதானத்தை தேவன் தந்து ஆசீர்வதிங்க. அதோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே, திருமணமாய் பிள்ளை இல்லாத இருக்கிற மக்களை நீங்கள் தொட்டு அவரோட கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. அதோடு கூட சரீர வியாதி பலவீனங்களால் நீண்ட காலம் போராடிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தின் உறுப்புகளை தொட்டு அவருடைய நரம்பு எலும்பு தசை ரத்த அணுக்களில் கர்த்தர் பூர்ண சுகபலனை தந்து ஆசீர்வதிங்க. அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அற்புதங்களை செய்து வழி நடத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. அன்று சொந்த வீடு வாசல் இல்லாதவங்க சொந்த இடங்களை வாங்கி வீடை கட்டி குடியிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இன்னும் அதிகமாக நீங்கள் வளர விரும்பினால் ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் டிஸ்பிளே ஆகிறது நம்பர், அதோடு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.